Good morning, dear students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சப்ஜெக்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். இதுக்கான மெட்டீரியலை ஆல்ரெடி நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அதை பார்த்து உங்க கிளாஸ் நோட்டை எழுதியிருப்பீங்க. உங்க கிளாஸ் நோட்டை எடுத்துக்கங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல்ற போது ஏதாவது ஒரு வார்த்தைகள் புதுசா இருந்துச்சுனாவோ இல்ல ஏதாவது தெரியல அப்படின்னாவோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க கிளாஸ் நோட்ல பக்கத்துல பென்சில்ல உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம்ல இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரை நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? ஸோ நம்ம சப்ஜெக்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். ரிசர்ச் அப்படின்னா ஆராய்ச்சி, மெத்தட்ஸ் அப்படின்னா முறைகள், மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேலாண்மை. ஸோ ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட்ல மேலாண்மையில ஆராய்ச்சி செய்யறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு, ஸோ மேலாண்மையில எப்படி ரிசர்ச் பண்ணலாம், ரிசர்ச்னா என்ன, ரிசர்ச்ல என்னென்ன வகைகள் இருக்கு, அந்த ரிசர்ச் எப்படி பண்றது, ஸோ ரிசர்ச்சுக்கு தேவையான தகவல் எங்கிருந்து கலெக்ட் பண்றது, அந்த ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் நம்மளுடைய கண்டுபிடிப்புகளை எப்படி வெளியிடுறது, எப்படி ரிப்போர்ட்டா ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதா இந்த யூனிட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நல்லா லிசன் பண்ணுங்க, கண்டிப்பா புரியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க சப்ஜெக்ட் குள்ள போகலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய சிலபஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரிசர்ச் கான்செப்ட், பிசினஸ் ரிசர்ச், டெஃபினிஷன், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிசினஸ் ரிசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல பேசிக் அண்ட் அப்ளைட் ரிசர்ச், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அண்ட் காசல் ரிசர்ச், ஃபேசஸ் ஆஃப் பிசினஸ் ரிசர்ச். ஸோ ரிசர்ச்னா ஆராய்ச்சின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிசர்ச்னா என்ன, அதனுடைய மீனிங்கை வந்து இங்கே பார்ப்போம். ரிசர்ச்னுடைய கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். பிசினஸ் ரிசர்ச்னா என்ன, ரிசர்ச்சுடைய டெஃபினிஷன், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா ரிசர்ச்னுடைய அம்சங்கள், ரிசர்ச்னுடைய அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் பேசிக் ரிசர்ச். பேசிக் அப்படின்னா அடிப்படையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரிசர்ச் பண்றது வந்து பேசிக் ரிசர்ச். அடிப்படையான விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது பேசிக் ரிசர்ச். அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அறிவை ஒரு விஷயத்துல புகுத்தி நீங்க எதையாவது கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்ளைட் ரிசர்ச். அப்ளைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா வந்து ஆராயுங்கள். அப்ப எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னா என்ன, ஒரு விஷயத்த இன்டெப்தா ஆழமா ஆராய்ச்சி செய்யறதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்னா விளக்கமாக. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த இன்னும் விளக்கமா சொல்றதுக்கு பேரு டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். காசல் ரிசர்ச். காசல் ரிசர்ச்னா ஒரு காரணத்தோட நம்ம ரிசர்ச்சை ப்ரொசீட் பண்றதுக்கு பேரு காசல் ரிசர்ச். ஒரு ரீசன் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபேசஸ் ஆஃப் பிசினஸ் ரிசர்ச். இந்த ஃபேசஸ்க்கு நிறைய பேர் இருக்கு. சிலபஸ் எழுதிருந்தீங்கன்னா பக்கத்துல ORRனு போட்டு சொல்றதை எழுதிக்கங்க. ஃபேசஸ் ஆஃப் பிசினஸ் ரிசர்ச்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராசஸ், ப்ராசஸ் ஆஃப் பிசினஸ் ரிசர்ச்னு கேட்பாங்க. ஆர் ஸ்டெப்ஸ், படிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எழுதுவீங்களா, ஸ்டெப்ஸ் இன் பிசினஸ் ரிசர்ச்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேஜஸ் இன் பிசினஸ் ரிசர்ச்னு கேட்பாங்க. ஸோ 4 பேர் இருக்கு, ஃபேசஸ், ஸ்டெப்ஸ், ஸ்டேஜஸ், ப்ராசஸ். இது வந்து முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். ஸோ 4ல் எது கேட்டாலும் இதே ஆன்சர் தான் நீங்க வந்து எழுத போறீங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச் இஸ் அன் அகடமிக் ஆக்டிவிட்டி. அப்படின்னா ரிசர்ச் வந்து நம்ம கல்வி சார்ந்த ஒரு செயல் வித் அ செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் டு எக்ஸ்பிளைன். இதுக்குன்னு ரிசர்ச் பண்றதுக்குன்னு நமக்கு ஒரு காரணங்கள் இருக்கும், அந்த காரணத்தை நம்ம விளக்கணும். ஆர் அல்லது அனலைஸ். அனலைஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல்டா ப்ரொசீட் பண்றது. ஸோ இந்த ரிசர்ச்சுக்கான காரணங்களை பத்தி விளக்கணும். ஆர் ரிசர்ச்சுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆர் அல்லது அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். நமக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அது எதனால அந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்காக நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஆர் அல்லது ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ். நமக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்திருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரிசர்ச் பண்றதுதான் வந்து ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் ப்ராப்ளம் பை அடாப்டிங் எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். அடாப்ட்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது, செயல்ல கொண்டு வர்றது. பை அடாப்டிங் எ சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா முறையான. சரிங்களா? முறையான அணுகுமுறையை நம்ம வந்து ரிசர்ச்ல ஃபாலோ பண்ணணும். அப்ரோச்னா வந்து அணுகுமுறை.
ஸோ இந்த ரிசர்ச் வந்து முறையான அணுகுமுறையை ஃபாலோ பண்ணி கலெக்டிங், ஸோ தகவலை சேகரித்தல், ஆர்கனைசிங், ஸோ தகவலை வந்து ஒருங்கிணைத்தல், வரிசைப்படுத்துதல், அண்ட் அனலைசிங் த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு எ ப்ராப்ளம். அனலைஸ்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், டீடைல்டா தகவலை நம்ம ப்ராப்ளம் ரிலேட்டடா அனலைஸ் பண்ணணும். ஸோ இதான் மீனிங். ஸோ ரிசர்ச் இஸ் அன் அகடமிக் ஆக்டிவிட்டி வித் செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஆர் அனலைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஆர் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் ப்ராப்ளம். ஸோ ரிசர்ச்ங்கிறது ஒரு கல்வி சார்ந்த செயல். இதனுடைய நோக்கங்கள் வந்து ஒரு விஷயத்தை விளக்குறதுக்காகவோ இல்ல ஆராய்றதுக்காகவோ இல்ல பிரச்சனை எதனால நடந்ததுங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவோ இல்ல பிரச்சனைக்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ நம்ம பண்றதா ரிசர்ச். அந்த ரிசர்ச் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எந்த செயல்முறையை ஃபாலோ பண்ணணும், பை அடாப்டிங் எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னா முறையான அணுகுமுறையை பின்பற்றி நம்ம தகவலை சேகரிச்சு தகவலை ஆர்கனைஸ் பண்ணி அதை டீடைல்டு அனலைஸ் பண்ணி நம்ம பண்றதுதான் ரிசர்ச். சரியா? அடுத்து கான்செப்ட் ஆஃப் ரிசர்ச். ஸோ ரிசர்ச்னுடைய கான்செப்ட்ஸ் என்னென்ன? ரிசர்ச் இஸ் அ டூல் தட் இஸ் அ பில்டிங் பிளாக் அண்ட் சஸ்டெய்னிங் பில்லர் ஆஃப் எவ்ரி டிசிப்ளின். ஸோ ரிசர்ச்ங்கிற கருவி நம்ம துறையில மட்டும் இல்லாம மற்ற துறைகள்லையும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. எல்லா துறைக்கும் இதுதான் வந்து ஒரு பில்லர், ஒரு தூண் மாதிரி செயல்படுது. அந்தந்த துறைகள் மேல வர்றதுக்கு ரிசர்ச் பண்ணி தான் மேல வருவாங்க. ஸோ ரிசர்ச்ங்கிறது ஒரு துறையை வளர்க்கறதுக்கான முக்கியமான தூண்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ ரிசர்ச் பொதுவா ரிசர்ச் இஸ் கிளாசிஃபைட் இன்டு சயின்டிபிக் மெத்தட் அண்ட் நான் சயின்டிபிக் மெத்தட். ஸோ பொதுவா இந்த ஆராய்ச்சியை வந்து சயின்டிபிக் ஆர் நான் சயின்டிபிக் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சயின்டிபிக் அப்படின்னா அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி, நான் சயின்டிபிக் அப்படின்னா அறிவியல் சாராத ஆராய்ச்சி. நான் சயின்டிபிக் மெத்தட்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் தெரியுங்களா, அந்த ரிசர்ச் எல்லாம் அறிவியல் சார்ந்து இருக்காது. ஸோ நம்மளுடைய கெஸஸ், யூகங்கள் சரியா இருக்கா என்னங்கிறத ரிசர்ச் பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சதா புரியலையா, அவங்களுக்கு வேலையில திருப்திகரமா வேலை பார்க்கறாங்களா இல்லையா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரிசர்ச் பண்றது வந்து நான் சயின்டிபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சயின்டிபிக்னா அறிவியல் சார்ந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பண்றது சயின்டிபிக் ரிசர்ச். ஸோ சயின்டிபிக் மெத்தட் கன்சிஸ்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். சிஸ்டமேட்டிக்னா என்ன சொல்லியிருக்கோம், முறையான. அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிறது. ஸோ சயின்டிபிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முறையான கவனித்தல் இருக்கணும், முறையான வகுத்தல். கிளாசிபிகேஷன்னா பிரிச்சு பண்றது கிளாசிபிகேஷன். அண்ட் என்ன சொல்றாங்க, இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு சயின்டிபிக் மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து முறையான ஒரு கவனிப்பு இருக்கணும், முறையான ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கணும். இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா, இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ரிசல்ட் அப்படிங் வந்து சயின்டிபிக் மெத்தட்ல நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து ரிசல்ட்னு சொல்லணும், இல்ல வந்து கன்க்ளூஷன் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தேர்ட் செமஸ்டர்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசினஸ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்களா, அந்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அந்த ப்ரோக்ராமுக்கு ஆன்சரை வந்து என்னென்னு எடுத்து எழுதியிருப்போம், ரிசல்ட்னு எடுத்து எழுதியிருப்போம். அப்படின்னா ரிசல்ட் என்னது, முடிவு. ஸோ சயின்டிபிக் மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா அது ரிசல்ட். நான் சயின்டிபிக் மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா பொதுவா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. இன்டர்பிரேஷன்னா அது வந்து ஒரு முடிவு கிடையாது, ஆனா முடிவா இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும், தெளிவா கவனிங்க. அது வந்து ஒரு முடிவு கிடையாது, ஆனால் முடிவாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து அதனுடைய பொருள். புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்கு, 6 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க, மீதி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரிசல்ட் வந்து 4. மீதி உங்கள்ட்ட 4 ரூபாய் தான் இருக்கும். யாருகிட்ட இந்த கணக்கை கொடுத்து 10 ரூபாயில 6 ரூபாய் போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ரூபாய் தான் சொல்லுவாங்க, யாரும் மாத்தி சொல்ல மாட்டாங்க. அது ரிசல்ட். இதே கேள்வி உங்க கிளாஸ்ல மொத்தம் 50 பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்க கிளாஸ்ல மொத்தம் 50 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுல 30 பேர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். 50 பேர்ல 30 பேர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா நீங்க உடனே டக்குன்னு என்ன சொல்லுவீங்க, சார் மொத்தம் 50, அதுல 30 பாய்ஸ் போயிட்டா 20 கேர்ள்ஸ் இருக்காங்க சார்னு சொல்லுவீங்க. அதை வந்து நம்ம ரிசல்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 20 கேர்ள்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதா முடிவு. அப்ப இருக்கலாம்னா மூணாவதா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதாவது அரவாணிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெரியுங்களா? அரவாணிகள் அப்படின்னா என்னது, டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க வந்து எய்தர் மேலாவும் இருக்கலாம் இல்ல வந்து ஃபீமேலாவும் இருக்கலாம். அப்போ உங்க கிளாஸ்ல 30 பேர் பாய்ஸ் அப்படின்னா 20 பேர் கேர்ள்ஸ் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்ல முடியாது. ஏன் உங்க கிளாஸ்ல 18 பேர் கேர்ள்ஸா இருந்து 2 பேர் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா கூட இருக்கலாம்.
அப்போ இருக்கலாம் அப்படின்னு மூணாவதா ஒரு ஒப்பீனியன் வரும்போது அந்த இடத்துல நம்ம ரிசல்ட்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நீங்க ரிசர்ச்ல என்ன எழுதுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் போட்டு 20 ஆஃப் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படின்னு போடலாம். அப்படின்னா என்னன்னா 20 பேரு கேர்ள்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறது உங்க முடிவு. அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் ரிசல்ட்டுக்கு உள்ள வித்தியாசம். இதை நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். சரியா? திரும்பவும் சொல்றேன், ரிசல்ட்னா முடிவு, இன்டர்பிரிட்டேஷன்னா அது ஒரு முடிவு கிடையாது, முடிவா இருக்கலாம். 80% மே பி ட்ரூ, 20% மே பி அன்ட்ரூ அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். சரி, நெக்ஸ்ட் போலாம். கான்செப்ட் ஆஃப் ரிசர்ச்ல அடுத்து, the word research is composed of 2 syllables, re and search. நான் ஏற்கனவே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருப்பேன் ரிசர்ச்சோட பேசிக்ஸ், அதுல அதை பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ ரிசர்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்க நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க. ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சர்ச் அப்படிங்கிற 2 வார்த்தையும் அடங்கியிருக்கு. ரீ அப்படின்னா திரும்ப திரும்ப, அகைன் அண்ட் அகைன் அப்படிங்கிறதா வந்து ரீ. சர்ச் அப்படின்னா ஒரு விஷயத்தை தேடுறது, டு ஃபைண்ட் அவுட் சம்திங் அப்படிங்கிறதா வந்து சர்ச். அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப 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 நீங்க ஒரே விஷயத்தை செஞ்சு பார்க்கறதா வந்து ரிசர்ச். ஸோ ரிசர்ச் இஸ் யூஸ்டு ஃபார் 2 காரணங்களுக்காக ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னவா இருக்கும்? ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் வந்ததா? சரி, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட், டிஸ்கவரிங் நியூ ஃபேக்ட்ஸ். புதுசா ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ரிசர்ச் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி ஆர் இனோவேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது, வெரிஃபையிங் ஓல்ட் ஒன்ஸ் ஆர் ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம். ஸோ ரிசர்ச் வந்து 2 காரணங்களுக்காக பண்ணலாம். ஒன்னு, புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு ரிசர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்காக நீங்க ரிசர்ச் பண்ணலாம். ரிசர்ச் need not lead to ideal solution, but it may give rise to new problem which may require further research. அப்படின்னா ரிசர்ச் need not lead to ideal solution. ரிசர்ச் வந்து எப்போதுமே நமக்கு ஒரு முடிவை தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நீ ரிசர்ச் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. நீ ரிசர்ச் பண்ணி முடிச்ச உடனே உனக்கு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நிக்கலாம். அந்த பிரச்சனைக்கான ஆன்சரை தேடினா அடுத்த ரிசர்ச். அதான் சொல்றாங்க, ரிசர்ச் need not lead to ideal solution, but it may give rise to new problem. புதுசா ஒரு பிரச்சனையை நீ கண்டுபிடிக்கலாம். அந்த பிரச்சனைக்கான விடையை தேடினா அது ஒரு புது ரிசர்ச். அடுத்து, வாட் இஸ் ரிசர்ச்? ரிசர்ச்னா என்ன? ரிசர்ச் is defined as a systematic, self critical enquiry. ரிசர்ச்ங்கிறது சிஸ்டமேட்டிக்னா ஏற்கனவே என்ன சொன்னோம்? முறையான செல்ஃப் கிரிட்டிக்கல் என்கொயரி. சுய கிரிட்டிக்கல்னா என்னப்பா? செல்ஃப்னா சுய, கிரிட்டிக்கல்னா என்ன சொல்லியிருக்கோம்? விமர்சனம். என்கொயரினா விசாரணை. ஸோ ரிசர்ச்ங்கிறது ஒரு முறையான சுய விமர்சனத்தோட நீ விசாரணை பண்ணணும். சரிங்களா? The enquiry, the விசாரணை is aimed at understanding a thing. ஸோ ரிசர்ச்சினுடைய விசாரணை எப்படி இருக்கணும்? ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிறதுக்காகவோ அல்லது பினாமினன் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை குறிக்கிறது. ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆர் சால்விங் எ ப்ராப்ளம், உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ ரிசர்ச் பண்ணலாம். ஸோ ரிசர்ச்ங்கிறது முறையா சுய விமர்சனத்தோட ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒரு பிரச்சனையுடைய தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நீ பண்ணலாம். சயின்டிபிக் ரிசர்ச்னா என்ன? ரிசர்ச் which employs scientific method is called scientific research. எந்த ஒரு ஆராய்ச்சி அறிவியல் ரீதியான முறைகளை பின்பற்றுதோ அதுதான் வந்து சயின்டிபிக் ரிசர்ச். அறிவியல் முறைகளை பின்பற்றி நீ ஒரு ஆராய்ச்சி பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சயின்டிபிக் ரிசர்ச். இட் ஹாஸ் வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். எந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியா இருந்தாலும் அதுக்கு தெளிவான நோக்கங்களும் தெளிவான முறைகளும் இருக்கும். ஜெனரேட்ஸ் டிபெண்டபிள் டேட்டா. ஸோ நம்ம ஆராய்ச்சி சார்ந்த தகவல்களை வந்து அது கொடுக்கும். ரிலையபிள் அண்ட் அன்ஆம்பிகுவஸ் ஃபைண்டிங்ஸ். ரிலையபிள் அப்படின்னா நம்பகமான முடிவுகள், சரிங்களா? நம்பகமான தீர்வுகளை கொடுக்கணும். அண்ட் அன்ஆம்பிகுவஸ் ஃபைண்டிங், தெளிவான விளக்கங்களை சொல்லணும். அண்ட் ஜஸ்டிஃபையபிள் கன்க்ளூஷன்ஸ். ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னா வந்து நியாயமான. ஸோ ஒரு அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியில தெளிவான காரணங்கள் இருக்கணும், தெளிவான முறைகள் இருக்கணும். இட் ஜெனரேட்ஸ் டிபெண்டபிள் டேட்டா. நமக்கு
ஆராய்ச்சி சார்ந்த தகவல்கள் எல்லாமே இருக்கணும். ரிலையபிள் அண்ட் அன்ஆம்பிகுவஸ் ஃபைண்டிங்ஸ், அதாவது நம்பகமான தெளிவான தகவல்கள் அதுல இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்க, நியாயமான முடிவுகளும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன, நம்ம மேலாண்மை ஆராய்ச்சி அப்படின்னா என்ன? மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இஸ் அன் அப்ளைட் ரிசர்ச். அறிவியல் சார்ந்த விஷயங்களை பார்க்கறது சயின்டிபிக் மெத்தட் இல்ல சயின்டிபிக் ரிசர்ச்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இஸ் அன் அப்ளைட் ரிசர்ச். உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ ஒரு ஆராய்ச்சி பண்ற அப்படின்னா அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரிசர்ச். மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இஸ் அன் அப்ளைட் ரிசர்ச் டைரக்டட் டு எய்ட் த மேனேஜர் இன் ஹிஸ் டெசிஷன் மேக்கிங். உன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு மேனேஜருக்கு எப்படி முடிவெடுக்கிறது, எப்படி முடிவெடுக்கும் ஸ்டேஜஸ் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்றது மேனேஜ்மெண்ட் ரிசர்ச். மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் மே பி ரிப்போர்ட்டிங்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு அறிக்கையை நீ கொடுக்கறது. டிஸ்கிரிப்டிவ்னா டு டிஸ்கிரைப், ஒரு விஷயத்தை விளக்குறதுக்காக. எக்ஸ்பிளனேட்டரி, சோ விளக்கங்களை கொடுக்கறதுக்காக. ப்ரிடிக்டிவ்னா என்னப்பா சொல்றோம், உன்னுடைய எதிர்காலத்தை நீ முன்னாடியே கணிக்கிறதுக்காக நீ மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் வந்து பண்ணலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இஸ் அன் அன்பியாஸ்ட், structure and sequential method of inquiry. So management research is an unbiased. Unbiased அப்படின்னா எந்த ஒரு பக்கமும் சாராமல் கரெக்டா நடுவுல நியாயமா சொல்லணும். மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் இஸ் an unbiased, structure and sequential method of inquiry. அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கணும். அதுக்குன்னு சீக்வன்சியல் அப்படின்னா 1 2 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கணும். டைரக்டட் டுவர்ட்ஸ் a clear implicit or explicit business objective. So இதனுடைய பாதை, டைரக்ஷன்னா வந்து பாதை குறிக்கிறது. directed towards a clear, தெளிவான implicit or explicit business objective. implicitனா மறைமுகமான, explicit அப்படின்னா வெளிப்படையான. சோ உன்னுடைய பிசினஸ்னுடைய நோக்கத்துக்காக நீ ரிசர்ச் பண்ணுவ இல்லையா, அதுக்கு மறைமுகமான காரணங்களையும் வெளிப்படையான காரணங்களையும் நீ கண்டுபிடிக்கிறதுக்காக நீ வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் மேலாண்மை ஆராய்ச்சி நீ பண்ணலாம். This enquiry might lead to validating the existing postulates. நம்ம மேனேஜ்மெண்ட் ரிசர்ச்ல பண்ற இந்த ஆராய்ச்சி நம்ம லீட் அப்படின்னா வழிநடத்தி சொல்றது, நம்மள வழிநடத்தி சென்று எக்ஸிஸ்டிங் அப்படின்னா ஏற்கனவே இருக்கின்ற, சரிங்களா. இந்த மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் வந்து நம்மள வழிநடத்தி சென்று ஏற்கனவே இருக்கின்ற பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னா அசம்ப்ஷன், கற்பனைகளை வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணலாம். ஆர் arriving at new theories and models. So புதுசா ஏதாவது ஒரு தியரியை கண்டுபிடிக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் மாதிரியே ஒரு வடிவமைப்பை கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்றதா வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடல்ஸ் பண்றதுக்காகவோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் பண்ணலாம். So management research is an unbiased, structure and sequential method of inquiry. So வந்து எந்த ஒரு பக்கமும் சாராமல் பிசினஸ்ல மறைமுகமாகவோ வெளிப்படையான விஷயங்களை நீ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உன்னுடைய கற்பனைகள் சரியா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இல்ல புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நீ மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் பண்ணலாம். சோ அடுத்து என்ன சொல்றாங்க, ரிசர்ச் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு பேரு ரிசர்ச்சர். ரிசர்ச்சர் should work towards a goal. சோ ஆராய்ச்சி பண்றவருக்கு பேரு ஆராய்ச்சியாளர். ஆராய்ச்சியாளர் தான் நம்ம வந்து ரிசர்ச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு ரிசர்ச்சர் ஒரு கோல், ஒரு இலக்கை நோக்கி அவர் வேலை பார்க்கணும். வெதர் இம்மிடியேட் ஆர் ஃபியூச்சரிஸ்டிக். அந்த இலக்கு வந்து இம்மிடியேட் அப்படின்னா உடனடியாக முடிவு தெரியக்கூடியதா இருக்கலாம். ஆர் ஃபியூச்சரிஸ்டிக், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு முடிவு தெரியக்கூடியதா இருக்கலாம். எல்ஸ் ரிசர்ச்சர் ஆர் ரிசர்ச் லாசஸ் இட்ஸ் சிக்னிபிகன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சோ ஒரு ஆராய்ச்சியாளர் இம்மிடியேட்டா ஒரு இலக்க நோக்கியோ இல்ல ஃபியூச்சரிஸ்டிக் ரொம்ப காலம் தள்ளி நமக்கு கிடைக்க போற ரிசல்ட் நோக்கியோ உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உழைப்பை வந்து நிப்பாட்டக்கூடாது. நம்ம ரிசர்ச் வந்து தெளிவா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிசர்ச்சினுடைய முக்கியத்துவத்தை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கறதா வந்து கடைசி பாயிண்ட். ஸோ ரிசர்ச்சினுடைய என்னென்ன பார்த்தோம், ரிசர்ச்சினுடைய மீனிங்கும் கான்செப்டையும் பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ உங்களோட அடுத்த வீடியோல ரிமைனிங் பார்ட்ஸை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.